தீரர்களின் கோட்டமாம் சிராப்பள்ளி மாநகரம். இந்த சிராப்பள்ளி மாநகரத்தில் சோலார் டெக்னாலஜியின் ஒரு முன்னோடி நிறுவனமாக இருப்பது எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி. அவங்க பிரதான் மந்திரி சூரியகர் திட்டத்தின் மூலமாக திருச்சி தில்லைநகர் 9வது குறுக்கு சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியிலேயே சூரிய மின்சக்தி கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காகத்தான் நம்முடன் இணைந்திருக்கின்றார் எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி நிறுவனர் புஷ்பராஜ். வணக்கம். வணக்கம் சார். எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி அப்படின்னு நாங்கள் பார்க்கும் பொழுது சிற்றூர்லேருந்து சீர்மிகு நகரம் வரையும், விளைநிலங்களில் விவசாயியிலிருந்து வீடு வரையும், சாதாரண ஒரு மேற்கூரையிட்ட ஓடுகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்பு வர மிகப்பெரிய புரட்சியை எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி செஞ்சுட்டு வரதை நாங்கள் அறிகிறோம். பொதுவாகவே 1 கிலோவாட் முதல் 1000 கிலோவாட் வரை நீங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வர்றது தெரிஞ்ச ஒன்று. இதில் முக்கியமாக பயனாளர் ஒரு பெனிஃபிட் ஸ்கீமாக ஒரு தொழில் ரீதியாக மட்டும் பார்க்காம இயற்கை சார்ந்து இந்த சூரிய மின்சக்தியை பிரதான் மந்திரி சூரியகர் திட்டத்து மூலமாக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறது நம்ம சிராப்பள்ளி தில்லைநகர் 9வது குறுக்கு சாலை அடுக்குமாடு குடியிருப்பில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பிரதான் மந்திரி சூரியகர் திட்டம் அது குறித்து சொல்லுங்கள் சார். வணக்கம். இது நல்ல முயற்சி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மக்களுக்கு நிறைய நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் கம்பெனி சார்பாக உங்களை வாழ்த்துறோம். நன்றி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் நாங்கள் 14 இயர்ஸாக இருக்கோம் சார். 14 வருஷமாக இருக்கோம். பட் ஆனால் மக்களுக்கு நாங்கள் சோலாரை பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா சோலார் போட்டால் நல்லா இருக்கும்னு தெரியும். பட் அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாங்க. எப்போ பிரதமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்சிடி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, போன வருஷம் மார்ச் பிப்ரவரியில் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் எல்லாருமே சோலார் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விஷயம். சூரிய மின்சக்தி உற்பத்தி ஒவ்வொரு வீட்டிலையும் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி ஒரு கட்டமைப்புக்கு மக்கள் நகர்ந்துட்டாங்க. அதற்கு இந்திய அரசு மானியமும் கடனும் கொடுக்குறாங்க. 2மே பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஊக்கப்படுத்துறாங்க. இப்போ நீங்க ஒரு 10,000 ஈபில் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசம் ஒரு ஈபில் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோவாட் போட்டால் போதுமானது. 5 கிலோவாட் சோலார் போட்டுட்டு கவர்மெண்ட் அதுக்கு செலவாகிறது ஒரு 3,40,000 ஆகுது அப்படின்னா உங்களால் இன்சியல் ஒரு 10,000 மட்டும் பே பண்ணால் போதும். மீதி 3,30,000 மட்டும் கவர்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஏ கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேனல் இதெல்லாம் பார்ப்பீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. அதாவது இந்திய அளவுல ISI தரச்சான்று பெற்றது. அதே நிலையில உலகத்தர சான்று உள்ள ஒரு சூரிய மின்தகடை நீங்க கட்டமைக்கிறீங்க. அது துருப்பிடிக்காத உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ், கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்றீங்க. அப்புறம் பைஃபேஷியல் பண்ணிருக்கோம். சார் சைட்ல பைஃபேஷியல் 2 சைடு பைஃபேஷியல். ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறது. இது இந்த பிரதிபலிக்கக்கூடிய அந்த வெப்பத்தையுமே இது மின்சாரம் பண்ணி கொடுக்கிற ஒரு மின் கட்டமைப்பை நீங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அது எப்படி இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புனா பல்வேறு நபர்கள் ஒவ்வொரு ஃபிளாட் சிஸ்டமா இருக்கும். அதில் இப்போ ஒருத்தர் தனியாக பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல முயற்சியாக தான் பார்க்கலாம். அது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார், அந்த காமன் ஏரியா நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஹைட்டு நாங்கள் ஒரு 7 அடி பண்ணிட்டோம். ஒரு 7 ஃபீட் பண்ணிட்டோம். 7க்கு 6 ஹைட்டு பண்ணி கீழே அவங்க துணி காய போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப நெல் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த மாடி கீழே இருக்கவருக்கு வெயில் வராமல் இருக்கிறதுக்கும் அவருக்கும் அது பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ 2 in 1 அதாவது பண்ணி கொடுத்தோம். மொட்டை மாடியில் மேற்கூரையும் போட்டாச்சு, அதே மாதிரி அவங்க புழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புலையும் நீங்க வச்சதுனால அது இப்போ ஒரு கல்லுல 2 மகாங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப அந்த ஒரு கட்டமைப்பு எவ்வளவு கிலோவாட் உள்ள ஒரு 5 கிலோவாட் பண்ணிருக்கோம் சார். 5 கிலோவாட். அப்ப நீங்க சொல்றீங்க 5 கிலோவாட்னா கிட்டத்தட்ட எவ்வளவு யூனிட் உள்ளது? 25 யூனிட் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். சோலார் 5 கிலோவாட் போட்டிருக்கோம் சார். 5 கிலோவாட்ல ஒரு நாளைக்கு 25 யூனிட் எடுக்கிறோம். அப்போ மாதம் 750 யூனிட். 2 மாதத்துக்கு ஒரு டைம் 1000 யூனிட் என்ன பண்ணிடுறோம், நாங்கள் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துறோம். 10,000 ஈபிள் பே பண்ணவங்க
இப்போ எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் 10,000 அப்படின்னா சுமாராக ஒரு 2,000 கட்டுறவங்க 1 கிலோவாட்டுங்கிற ஒரு கணக்கு தான் அப்படி தான் போடுவோம். இப்போ நீங்கள் 10,000 கட்டுறாங்கன்னா 5 கிலோவாட்டுங்கிற போறீங்க. போதும். 5 கிலோவாட்டுக்கு என்னென்ன அந்த வீட்டு கட்டமைப்பில் உள்ள பொருட்களை பயன்படுத்த முடியும்? ஒரு சீலிங் ஃபேனு, ஒரு இந்த மாதிரி என்னென்னலாம் பயன்படுத்தலாம்? ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே. இதில் வந்து 5 கிலோவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் 25 யூனிட் ஆன் கிரிட் பண்ணி கொடுத்ததுனால அவங்க ஏசி யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் எல்லாமே கட்டமைச்சிக்கலாம். ஏன்னா பகலில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணி கொடுப்போம்னா சூரியலேருந்து எடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் சோலார் பவர் கம்மியாகும் போது இவி பவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெர்டரில் உள்ளே வந்ததுனால வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பைஃபேஷியல் இந்த ஒரு சூரிய மின் தகடுக்கும் சாதாரண போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இந்த பயனாளர் என்ன மாதிரி உள்ள பெனிஃபிட்ஸ்? இப்போ பைஃபேஷியல் வந்து நீங்க 6 ஃபீட் வைக்கிறீங்கன்னா கீழே வந்து ஒயிட் கோட்டிங் பண்ணிடுவாங்க. எப்போதுமே சோலார் தகடுக்கு மேல சன்னு பட்டு ப்ரொடக்ஷன் ஆகுறது அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த செதறும் அப்படி சொல்லுவாங்க செல்ஸ். அதை வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ரொடக்ஷன் வரதுக்கு பேர் தான் பைஃபேஷியல். மேலேயும் ப்ரொடக்ஷன் ஆகும், கீழேயும் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறது தான் பைஃபேஷியல் சொல்கிறது. இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நீங்கள் கட்டமைச்சிருக்கக்கூடிய இந்த சூரிய மின்சக்தி கட்டமைப்பு நிறுவிய அந்த உரிமையாளர் வந்து அடையக்கூடிய ஒரு பலன் என்னன்னா, அவங்க வந்து மிஸ்டர் நாகராஜன் சொல்லிட்டு ரொட்டேரியன், அவர் என்னோட பிரதர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டுக்கு தான் சோலார் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவருக்கு எஸ்பிஐ பேங்க்கில் தான் லோன் வாங்கி கொடுத்தோம். அவருக்கு லோனில் தான் பண்ணாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோவாட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா 10,000 பில் கட்டுறதுனால. 5 கிலோவாட் கட்டமைக்கிறதுக்கு எவ்வளவு? 3,34,500 ரூபா ஆச்சு சார். 3,34,000 ரூபாய். அப்போ 78,000 மானியம் அவருக்கு கிடைக்கும். இந்த 3 லட்சத்துக்கு 78,000 மானியம் கிடைக்கும். ஓ, அடுக்குமாடி குடியிருப்புல 5 கிலோவாட் உள்ள ஒரு சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஒரு பயனாளரா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க? ஃபஸ்ட்டு வந்து இபி பில் அவங்களுக்கு வந்து நில்லாது, பாயிண்ட் 1. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நான் ஃபேனோ ஏசியோ பயந்து போட தேவையில்லை. நான் பாட்டு எவ்வளோ நாளும் கரண்ட்டை வந்து நாங்கள் பயன்படுத்த முடியுது. இல்லாட்டி என்ன பண்ணுவோன்னா பசங்களாம் பார்த்து பயன்படுத்துன்னு சொல்லுவோம். அதுவும் அவங்களுக்கு பயங்கர. ஏன்னா இப்போ ரா மெட்டீரியல் வந்து சன்னு தான், சூரியன் தான் ரா மெட்டீரியல்ஸ், அது ஃப்ரீயாக கிடைக்கிது எங்களுக்கு. அதனால வந்து அது பயன்படுத்துகிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்னு. அவர் தான் சர்ச் பண்ணி சொன்னாங்க, 113 மரத்தை அழிச்சாதான் 1 யூனிட் கரண்ட் உற்பத்தியே பண்ணவே முடியும். இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் அணு நிலையமாகட்டும் எது பண்ண அவ்வளோ இயற்கையை அழிச்சாதான் நம்ம பண்ண முடியும். பட் இது நேச்சுரல் ஆஃப் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 25 யூனிட்னா அப்போ எவ்வளோ மரத்தை அவர் சேவ் பண்ணுறாரு பாருங்க. புரியுது. அதெல்லாம் தான் அவர் சொன்ன எங்களுக்கு விஷயம். ஓகே, நம்ம இவ்வளோ மரத்தை நம்ம சேவ் பண்ண முடியும், தலைமுறைக்கே எங்களால் வந்து தண்ணியும் காற்றையும் சேவ் பண்ண முடியும்னு அவர் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. இப்போ அந்த ஒரு பயனாளருக்கு தடையில்லாத மின்சாரம், ஆமாம், மின் கட்டணம் இல்லாதது, இடையூறு இன்றி அவங்கள வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த இரவு நேரங்களில் இந்த சோலார் பேனல் வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்க எப்படி இந்த மின்சாரத்தை? ஆக்சுவலி வந்து ஒரு 25 யூனிட்ன்றது டே நைட்டு தான் நாங்கள் பண்ணித்தரோம். பகலில் வந்து 20 யூனிட் எடுத்துட்டு நாங்கள் பகலில் வந்து ஒரு 15 யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீதி 10 யூனிட் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். அது பேர் தான் நெட் மீட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மீட்டர் வாங்கி கொடுத்துருவோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். கிளைண்ட் இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். அந்த எக்ஸ்போர்ட் கரண்ட்டை நைட்டுக்கு வந்து அவங்க கஸ்டமர் வாங்கிக்குவாங்க, மைனஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பயனாளர் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவைக்கு போக உள்ள மின் அலகு அந்த கணக்கீடு முறையில் யூனிட்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கும் பொழுது அது நீங்கள் வந்து எப்படி மின்சார வாரியத்துக்கு போயிடுமா? அங்கே போயிடும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் கேரி பண்ணியிருக்காங்க. ஓகே, டிசம்பர் டு அடுத்த டிசம்பர் மட்டும் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதான் மார்ச்சுக்கு அப்புறம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மார்ச் மட்டும் அவங்க அந்த பவர் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நார்மல் டேஸில் வந்து பவர் அதிகமாக இருக்கும், கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சம்மரில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒரு வருஷம் அதை கேரி பண்ணி வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த சம்மரில் வந்து அதை மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ பொதுவாக ஒரு சூரிய மின்சக்தி கட்டமைப்பு ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? ஃபஸ்ட்டு வந்து சொந்த வீடாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அவங்க லோன் போகிறாங்கன்னா சொந்த வீடாக இருக்கும். ஏன்னா சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணி தராங்க, உங்களுக்கு சப்சிடி அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எல்லாருமே இனிமேல் சோலாருக்கு மாறணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் கூட. காரணம் என்னென்னா, இயற்கையாக கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு தேவையான பவரை நீங்களே எடுத்துக்கலான்றதான் இதோடைய நோக்கமும் கூட. இனிமேல் வந்து நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக சூரிய ஒளியை நீங்கள் 100% என்ன பண்ணிக்கலாம்,
எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. ஒரு ஒர்க் பண்ணும்போது, ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் இல்லைங்களா? அந்த சாட்டிஸ்ஃபைட் வந்து இங்கே எங்களுக்கு இந்த தொழிலில் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைக்குது. மிக்க நன்றி. நன்றி. இதுவரை நீங்கள் சோலாருக்கு மாறலையா? இப்போவே நீங்கள் மாறிடுங்க. நீங்கள் முதலீடு போடுறது ஒரு தலைமுறைக்கு போடக்கூடிய ஒரு முதலீடு, ஆனால் அது தலைமுறை தாண்டி இருக்கக்கூடிய வகையில் எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்பை உங்களுக்கு வழங்குது. அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து ஒரு சாதாரண மேற்கூரை உள்ள ஒரு டெரக்கோட்டா ஓட்டில் கூட இந்த சூரிய மின் தகடை வந்து நம்ம வந்து பொருத்த முடியும், கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை மிக தெளிவாக எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி நிறுவனர் புஷ்பராஜ் மூலமாக தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எஸ்பிசி சோலார் டெக்னாலஜி நிறுவனர் புஷ்பராஜுடன் விஜயகுமார்.